கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க பக்கத்தில், அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம், ஆனால் என்ன மாதிரி பேசுகிற, எல்லாம் அறிஞ்சிருக்கிறாராம். நான் உட்கார்றது அறிஞ்சிருக்கிறார், எழுந்திருக்கிறது அறிஞ்சிருக்கிறார், என்னை ஆராய்ந்து அறிஞ்சிருக்கிறார். இன்னொன்று சொல்றாரு பாருங்க, என் நினைவு, 2வது வசனம், என் நினைவுகளை தூரத்திலிருந்தே. அப்படின்னா என்ன? நான் நினைக்கிறேன், இங்கே பூமியில் நினைக்கிறத பரலோகத்திலிருந்தே தெரியுதா அவருக்கு. இப்படி நினைக்கிறேன், அதாவது இன்னத்துக்குள்ள டக்குன்னு சொல்கிறார், என்னப்பா இப்படி தான் நினச்சியா நீன்னு. எங்கேயோ எவ்வளோ வேகமாகறாரு பாருங்க, லைட்டை விட ஃபாஸ்ட் ஆகுறாரு அவர். ஏன்னா அவராக லைட்டை உருவாக்குனார். இப்போ நீங்கள் பாருங்க, அவருக்கு தெரியுது நம்ம என்ன நினைக்கிறோம். தூரத்திலிருந்தே நீர் அறிகிறீர். அதுக்கப்புறம் சொல்கிறான், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கு. என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் பா. நாக்கிலேருந்து வார்த்தையே வரலங்க, இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லை. அவர் சொல்கிறாராம், இதுதான் இப்போ நீ சொல்ல போகிற. என்ன மாதிரி ஆள் பாருங்க, இதை தான் இப்போ நீ சொல்ல போகிறேன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று சொன்ன. சில நேரத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐயோ நான் நினச்சேன் நீ பேசிட்ட அப்படின்வாங்க. நமக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும், நான் நினச்சேன்ப்பா நீ பேசிட்ட. அது அப்படியே நமக்கு ஷாக்காக இருக்கும். அவருக்கு ஷாக்கே கிடையாது. நீங்கள் நினைச்சாவே, நீங்கள் நினைக்கிறதுக்குள்ள அவர் சொல்லினே இருப்பார். 1 2 இல்லை, எல்லாமே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் வேலைங்க அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை. என் நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னே கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைத்தீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத. சொல்லுங்க, எல்லாம் அறிஞ்சிருக்கிறார். இப்படி நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். கர்த்தர்னு நீங்க சொன்னா, நீங்க ஆராதிக்கிற தேவன் சொன்னா, அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. இது தெரியாது நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அப்படி சொன்னார்னா, அவர் தேவனா இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது. ஓ அப்படின்னு ஒரு நான் நினைக்கவே இல்லை நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னு அவர் சொன்னார்னா, அவர் தேவனா இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது. எத்தனை பேர் தெரியும்? ஏன்னா அவருக்கு ஷாக்கே ஆகாது. அவர் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, எல்லாத்தையும் ஆராய்ந்தது. நல்லா புரிஞ்சுங்க. நீ இப்போ அவர்கிட்ட நீங்க வரும்போது உங்க எண்ணத்தை நீங்க முதல்ல எப்படி வைக்கணும்னா, முதல்ல நல்லா சொல்லுங்க, விசாலமா தெரியும். என்னன்னா, அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். பாருங்க, நம்ம ஒருத்தட்ட போய் பேசுவோம். நீங்கள் பேசுகிறீங்களான்னு தெரியல, சில நேரத்தில் நம்ம பேசிடுவோம். நம்ம சொல்லும் போது நம்ம பேசுறது பொய்ன்னு நமக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு தெரியாது. இப்போ நம்ம பேசுறது பொய்ன்னு அவனுக்கு தெரியாதுன்றதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது பொய்யாவே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சொல்கிறது எத்தனை பேர்? இப்போ நீங்கள் பேசுறது பொய், அது அவனுக்கு பொய்ன்னு தெரியல, அவன் நம்புறான். அதை அப்படியே நம்புறான். அப்படியா உண்மையாக சொல்கிற அப்படியே நமக்கு உடனே உள்ள ஒரு தெம்பாக இருக்கும். கரெக்டாக நம்பிட்டான். உடனே நம்ம நினைக்கிறோம் நம்ம பேசுறது பொய் இல்லை. ஆனால் அங்கே ஒருத்தர் பார்த்துன்னுக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ கப்ஸா விட்டாலும் அவருக்கு தெரிஞ்சுடுவாங்க. எத்தனை பேர் சொல்ல, யாரை வேணாலும் ஏமாத்திடலாம். ஆனால் கர்த்தரை நம்ம ஒருத்தரை ஏமாத்துறோம், அவன் ஏமாந்து போயிடறான். உடனே நமக்கு தெரியும் யாருக்கும் தெரியல, நம்ம அவளை என்ன பண்ணிட்டோம், நம்ம யாருக்கும் தெரியலாமல் ஏமாற்றிட்டோம். அப்படியே ரொம்ப உஷாராக இருப்போம். எல்லாம் ஷோல்டர்லாம் பயங்கரமாக தூக்கினு யாருக்கும் தெரியாமல் அப்படி. ஆனால் அவர் சொல்கிறார், நீ ஏமாத்துறது எனக்கு தெரியுன்றார். நான் சொல்கிறது உங்களுக்கு தான். இப்போ நீங்கள் கோயிலுக்கு வரீங்க, உடனே ஆண்டவரே நீ ஏமாத்தின தானே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நான் எப்போ யாருக்குமே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ ஏமாற்றணும்னு ஒரு திட்டத்தை போட்ட போகிற அப்போவே எனக்கு தெரியணும். ஏமே எத்தனை பேர் விளங்குது பாருங்க. இது ஏன் அப்படின்னா, நம்ம அறிவு அப்படி நம்ம நிறைய முறை ஏமாந்து போயிடுறோம். எப்படின்னா, ஒரு மனுஷனுடைய முகபாவனைகள், ஒரு மனுஷனுடைய பேச்சு, ஒரு மனுஷன் நம்ம முன்னாடி செய்யக்கூடிய சில சரீரப்பிரகமான செயல்கள், இதெல்லாம் நமக்கு என்ன தோணும்? நம்பிக்கை ஏற்படுத்திடும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பூனையை கூட பாருங்கள், அப்படியே பார்க்கும்போது அப்படியே பாமாக பார்க்கும், விட்டுட்டு பாருங்க பாலை குடிச்சிட்டு பேசாமல் போயிடும். அது நான் சொல்லது. ஆனால் அந்த மூஞ்சி பார்த்தா பாவமாக தெரியும், ஆனால் அது உள்ள செய்கிற சேட்டைங்கெல்லாம் நம்மளால டக்குன்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதை அந்த மாதிரி ஏமாந்துக்கிறீங்களா? எத்தனையோ முறை நானே ஏமாந்துக்கிறேன். ஏன்னா சில நேரத்தில் நம்ம மனது வேற, நம்முடைய ஆவி வேற. அதை நல்லா விளங்கி கொள்ளணும். ஆவிக்கும் மனதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. மனது டக்கு டக்குன்னு ஏமாந்துடும்.
சினிமா கூட பார்த்துனே பாருங்க, இந்த பொம்பளைங்களை சீரியல் பார்த்துனே உட்காந்து அழுதுன்னு கிடப்பாங்க. அவள் செத்தே இருக்கக்கூடாது, செத்தா போயிட்டா சும்மா அது சீன். அது சில நேரத்தில் பாருங்க, அப்படியே அந்த சினிமா பார்க்கும்போது அவங்க அப்படியே பயங்கரமாக அப்படியே உட்காந்து உருகி நல்லா அழுதுன்னு இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களா? ஒரு சில வீட்டிலலாம் சீரியல் போகும்போது இவங்க பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவன் நிற்கிறானே உனக்கு தெரியல அப்படின்வாங்க. இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இந்த சீரியல் எடுக்கும்போது 4-5 குடும்பத்தை ஒன்றா வச்சு தான் போட்டு கலக்கல் காட்டு எடுக்கிறான். இந்த குடும்பம் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை, இந்த குடும்பம் சரியில்லை. இந்த 4 குடும்பம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்றது விளங்குதா? ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது பாருங்க நடிச்சுன்னு வருவாங்க. ஐயோ நடிக்கிறா, அவளை நம்பாத, நீ நம்பாத, அப்படியே ஸ்க்ரீனில் போய் காதில் உழப்போது. அது அதுவே கிடையாது. இப்போ பாருங்க, நமக்கு நல்லா புரியுது சில ஏமாற்றுதல், சில காரியங்கள்லாம் எப்படி நடக்குது. இது இயற்கை. இது நம்மளால் ஒன்றும் பண்ணவே. இப்போ இந்த மாதிரி இடத்துல எப்படி உங்களை நீங்கள் காப்பாற்றிக்குவீங்க? இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஒருத்தன் பொய் பேச வரான், அவன் பேசுறது பொய், அது பொய்ன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நம்புறீங்க. இப்போ அதனால உங்களுக்கு ஒரு இழப்பு வருது, உங்களுக்கு ஒரு பெரிய சேதாரம் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. இப்போ அவன் சொல்றதை நீங்கள் நம்புறீங்க. இப்போ அது பொய்ன்னு உங்களுக்கு விளங்கினால ஒளி அதுலேருந்து உங்களால் தப்பித்துக் கொள்ளவே, அது பொய்ன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒருத்தர் வேணும். யார் அவர்? எதுவுமே நான் சொன்னது விளங்குது, நல்லா புரிஞ்சு பாருங்க. அப்போ ஒருத்தருடைய இன்டென்ஷன் என்ன நமக்கு விளங்காது.